Welcome all dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம previous yearல chemical kinetics chapter வந்து கேட்ட கேள்வியை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த செஷன்ல. ஸோ செஷனுக்கு போகலாம். அண்ட் இவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் 2026 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸோட தான் நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம Xylem பிரீமியர் லீக் அப்படிங்கிற கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல ஆஃப்லைன்ல நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மார்ச் 27ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சைலத்துடைய ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலியில இந்த சென்டர்ஸ் இந்த பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இல்லை சார் நான் ஆஃப்லைன் வேண்டாம் எனக்கு ஆன்லைன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆன்லைனுக்கான பேட்சஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. டெய்லியுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வரும் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் அவைலபிளாக கிடைக்கும். அண்ட் இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட் ஓகே. ஸோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அண்ட் ஜிஏபியோட ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. தென் மெனி மாக் டெஸ்ட் சீரீஸோட ஆக்சஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நம்ம Xylem உங்களுக்காக ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆஃப்லைன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆன்லைன்ல இருந்தாலும் ஓகே தான். பட் நீங்க ஆஃப்லைன்ல வந்து படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆன்லைன் பேட்சோட ஆக்சஸ் ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே, ஸோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆன்லைன் பேட்சஸோட ஆக்சஸ் ஃப்ரீயாவே கிடைச்சிரும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி திங். ஓகே, ஸோ நம்ம Xylemத்தோட பேட்ச்ல படிச்சு இப்போ 50க்கு மேல டாக்டர்ஸ் உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல நீங்களும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாமா? எஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் ஓகே லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோட கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் கேள்வி, இஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் a reaction is 0.03 second inverse, how much time does it take for 7.2 mole per liter concentration of a reactant to get reduced to 0.9 mole per liter? Now நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரேட் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0.03 செகண்ட் இன்வர்ஸ். இந்த செகண்ட் இன்வர்ஸ் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், என்ன ஆர்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட யூனிட் செகண்ட் இன்வர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? T is equal to 2.303 divided by rate constant K, then log initial concentration, then final concentration. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2.303 divided by rate constant value 0.03, then log initial concentration என்னது இங்க இருக்கு 7.2ல இருந்து உங்களுக்கு 0.9. ஓகே, ஸோ இதை நீங்க சால்வ் பண்றீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 7.2 divided by 0.9 போடும்போது உங்களுக்கு 8 கிடைக்கும். ஓகே, 8 you will get 8. சரி, log 8 அப்படிங்கிறது என்ன? log 8 is nothing but log 2 power 3 போடலாமா, ஆர் 3 into log 2. log 2 ஓட வேல்யூ என்ன? 0.301. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது you will get 0.903 கிடைக்கும். That's it. So 2.303 divided by 0.03 log வேல்யூ log 8 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.908. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டா 69.3 செகண்ட் கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, if the half life of a first order reaction is 1 minute, then the time required for 99.9% completion of the reaction. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். என்னன்னா T90, okay, T90% is equal to 3.3 times T half. Okay, ஸோ இது ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து பாருங்க, T99.9% எடுக்கும்போது எத்தனை 9 இருக்கு? 3 9 இருக்கா? சிம்பிளா 3 போட்டு 3 times 390 போட்டா போதும். இதே மாதிரி T99.99 போட்டாங்கன்னா 4 times T90. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை மைண்டில் வச்சுக்கோங்க. நவ் அப்போ என்ன? 390 வேல்யூ 3 into 3.3 into
t half போடலாமா? எஸ். ஸோ 3 into 3.3 into t half ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. எனது 1 minute. That's it, 1 minute. ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் மினிட்ஸ்னே போட்டுடலாம். ஏன்னா இங்கே எல்லா கிவன் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் மினிட்ஸில் தான் இருக்குது. தேர்ஃபோர் அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் 9.9 வரும். ஸோ அதை ரவுண்ட் அப் பண்ணும்போது உங்களுக்கு 10 கிடைக்கும். ஸோ 10 minutes இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இந்த கேள்விக்கான பதில் அதுதான். ஸோ டி ஆஃபோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. டி 99.9% கன்ஃபார்ம் கேட்குறாங்க. அடுத்து, following data for a reaction between reactant A and B. The order of reaction with respect to A and B respectively are. இது rate, இது initial concentration, A and இது concentration of B. இங்க பாத்தீங்கன்னா இது எப்படி நீங்க இதை சால்வ் பண்ணலாம்? ஸோ அவங்க கேட்கறது என்ன? ஆர்டர் கேட்குறாங்க. ஆர்டர் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ரேட் இட்ஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, பவர்ல எக்ஸ் ஒய்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸை கண்டுபிடிக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லைக் ஆர்டர் ஆஃப் ஏ. ஓகே, ஏயோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ரோல பியோட கான்சன்ட்ரேஷன் ஃபிக்ஸ்டா இருக்கு, ஓகே, சேஞ்ச் ஆகாம ஃபிக்ஸ்டா இருக்குன்னு பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது இந்த ரெண்டு ரோவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பியோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகல, பட் ஏயோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது? உங்களுக்கு டபுள் ஆகுது. இது இங்க டபுள் ஆகும்போது இங்க ரேட் என்ன இருக்கு? ரேட் டபுள் ஆயிருக்கு. எஸ், 2x ஆயிருக்கு. அப்போ 2x இங்கே 2x. அப்போ என்ன பண்றது? தட்ஸ் இட். இங்கே 2 power 1, இங்கே 2 power 1 தான். அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா 1. அதே ஒய்ன்னு எடுத்தா என்ன வரும் பாருங்க. ஒய்ன்னு எடுக்கும்போது என்ன பண்ணலாம்? நீங்க எஸ், செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ நீங்க கம்பேர் பண்ணலாம். செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ இந்த ரெண்டுமே பியோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு ஏயோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகல, பட் பியோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுது, டபுள் ஆகுது. எஸ், 2x டபுள் ஆகுது. பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா 4 இங்க 16 மாறுது. எஸ், 1.6 into 10⁻²ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் 16 into 10⁻³ தான். ஓகே, 16 ஆகுது. அது என்னது? தட் இஸ் 4x. கரெக்டா? 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? 4ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2வும் இந்த 4க்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? 1. ஓகே, சாரி, 2 power 2. அப்போ இது என்ன? 2 power 2. அவ்வளோதான். ஸோ இதை நீங்க ட்வைஸ் பண்ணும்போது இது 4 டைம்ஸ் ஆகுதுன்னா இது என்ன ஆர்டர்? இட்ஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, 2 power 2. அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ 1 அண்ட் ஒய்யோட வேல்யூ 2. தட்ஸ் இட். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. Activation energy of any chemical reaction can be calculated if one knows, okay, if one knows the values of activation energy. நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? By using rate constant, right? Yes, by using rate constant at different temperature. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? log k2 by k1 it's equal to EA by 2.303 or T2 minus T1 divided by T2 T1. இந்த ஃபார்முலால இருந்தானே நம்ம யூசுவலா நியூமரிக்கல்ல ஆக்டிவேஷன் எனர்ஜியை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்க கேட்குறாங்க. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் வித் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். டிஃப்ரெண்டான டெம்பரேச்சர்ல ரேட் கான்ஸ்டன்ஸை நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி ஆக்டிவேஷன் எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது, which plot of lnk versus 1/t consistent with Arrhenius equation. So first இங்க ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? k is equal to a e power minus ea by rt. So இது k அப்படிங்கிறது என்ன? natural log lnk it's equal to lna minus ea by r 1/t. now இது எப்படி இருக்கு? y is equal to c minus mx. so இதுல m அப்படிங்கிறது என்ன? ஸ்லோப். ஸ்லோப்போட வேல்யூ minus ea by r. ஓகே, ஸோ இந்த மாதிரி y is equal to minus mx plus c இருந்துச்சுன்னா you will get நெகட்டிவ் ஸ்லோப். இங்க பார்க்கும்போது a b c மூணுலையுமே உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் தான் இருக்கு, லைக் மேலே பார்த்து போகுது. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப் எல்லாமே கண்டிப்பா வராது. ஆப்ஷன் டி இது மட்டும் தான் நெகட்டிவ் ஸ்லோப். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. The rate of a reaction quadruples when temperature changes
from 27 degrees Celsius to 57 degrees Celsius. Calculate activation energy. எப்படி அதே ஃபார்முலா தான் log K2 by K1 it's equal to 2 point sorry A by 2.303 or T2 minus T1 divided by T2 T1 right. அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ K1 K2 இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ K1 K2 yes rate of reaction quadruples. Okay 4 times increase ஆகுது. இப்போ என்ன ஆகுது? K1 ஓட வேல்யூ x னா K2 ஓட வேல்யூ என்ன ஆகும்? 4x quadruple times increase ஆகுது டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது. now temperature T1 என்ன இருக்கு 27 டிகிரி செல்சியஸ். அது எப்படி போடலாம்? 300 டிகிரி செல்சியஸ் போடலாமா? ஸோ 300 கெல்வின் 27ங்கிறது 27 plus 273. ஓகே ஸோ கெல்வினுக்கு மாற்றும்போது 273 ஆட் பண்ணும். தென் T2 என்ன வரும்? 330 வரும். ஓகே 273 plus 57 330 அவ்வளோதான். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். log K2 ஓட வேல்யூ 4x divided by x it's equal to activation energy தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2.303 R ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 8.314. then T2 minus T1 என்னது 330 minus T1 300. so 330 minus 300 நான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். so 30 divided by T2 multiplied by T1 that's it. 300 multiplied by 330 that's it. x cut log 4 ஓட வேல்யூ என்ன? 0.6021 equal to activation energy. சிம்பிளா இனி என்ன பண்ணலாம்? activation energy போட்டுப்போம். activation energy is equal to log 4 ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க 0.6021 multiplied by கீழ இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர் எல்லாமே நியூமரேட்டர் போய்டும். என்ன வரும்? 2.303 into 8.314 into 300 multiplied by 330 you will get 9930 yes whole divided by என்ன வந்துரும்? மேல இருக்கக்கூடிய 30 வரும். yes 30. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 3.842 into 10 to the power 4 வரும். ஓகே எஸ் ரைட். ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? கிலோ ஜூலுக்கு ஓகே இதெல்லாம் ஜூல் பர் மோல் இருக்கும். அதை நீங்கள் கிலோ ஜூலுக்கு மாற்றும் போது 38 ஓகே எஸ் 38.42 in kilojoule. ஓகே கிலோஜூல்ங்கிறது 10 to the power 3. ஸோ அதை நீங்கள் கிலோ ஜூல் பர் மோல் போடலாம். அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஏன்னா இதான் க்ளோசர் டு த ஆன்சர். ஓகே ஸோ 3842 ஸோ அதுக்கு க்ளோசர் டு த ஆன்சர்னு பார்க்கும்போது இங்கே தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது ஃபார் த ரியாக்ஷன் ஓகே கொடுத்துருக்காங்க விச் ஆஃப் த ரேட் எக்ஸ்பிரஷன் இஸ் கரெக்ட். நல்லா பாருங்க ரேட் அப்படின்னு போடும்போது என்ன ஆகும்? ரியாக்டன்ட்ல மைனஸ் போடணும் 1/2. ஓகே ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் டிவிஷன்ல போடணும். தென் DHI divided by DT இது ஒன்று. இட்ஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜன் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. சிம்பிளா DH2 divided by DT. தென் அயோடின் அங்கே ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ல சிம்பிளா divided by DT போடலாமா? எஸ் ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. HI டெல்டா டி டெல்டா எடுக்கும்போது இங்கே டினாமினேட்டர்ல 2 இருக்கு. இந்த 2 இங்கே போகும்போது நியூமரேட்டர்ல இருக்கும். ஸோ 2 times H2 டெல்டா டி. ஸோ இது கரெக்ட். இது 4 times கொடுத்துருக்காங்க. தப்பு. இங்கே எதுவுமே கொடுக்கல, இங்கே கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்.
ஸோ இங்கே தான் கொடுத்துருக்கிறது டி மைனஸ் டெல்டா ஹெச்ஐ divided by delta t, it's equal to 2 times delta h2 divided by delta t, right? This option A is right. அடுத்த கேள்வி, effective collisions are known to possess. effective collisionல என்னென்னலாம் இருக்கும்? கண்டிப்பா அந்த collisionல கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கும் மேல இருக்கணும், சாரி threshold எனர்ஜிக்கும் மேல இருக்கணும், greater than threshold energy. So first point correct. breaking of old bond in reactants, கண்டிப்பா effective collisionல என்ன ஆகும், reactantோட bonds break ஆகி ப்ராடக்ட்டை கன்வெர்ட் ஆகணும். அப்ப இதுவும் கரெக்ட் தான். then formation of new bond in product, இதுவும் ஓகே தான், reactantோட பிரேக் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். high activation energy, effective collisions ஹை ஆக்டிவேஷன் எனர்ஜியை கொடுக்குமா? நோ, ஆக்டிவேஷன் எனர்ஜி எல்லாம் சேஞ்ச் பண்ணாது. ஆக்டிவேஷன் எனர்ஜி சேஞ்ச் பண்றதுக்கு ஒரே ஒரு பர்சன் யாருன்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சரால மட்டும்தான் ஆக்டிவேஷன் எனர்ஜியை சேஞ்ச் பண்ண முடியும். சாரி, டெம்பரேச்சர்ல தட் இஸ் கேட்டலிஸ்ட். சாரி ஃபார் தட், தட் இஸ் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் மட்டும்தான் ஒரு ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணும். தென் ஓரியன்டேஷன், ஸோ ஓரியன்டேஷனும் வந்துடும். ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன்ல ஓரியன்டேஷன் இருக்கு, தென் த்ரெஷோல்ட் எனர்ஜி வரும். தட்ஸ் இட் ஆப்ஷன் டி தவிர மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, the time taken by the first order decomposition, first order கொடுத்துட்டாங்க, so first order reaction decompose 40%, okay 40% decompose ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், a not 100 போட்டுக்கலாம், at என்ன வரும் 100 minus 40, you will get 60, that's it, 60 போட்டுக்கலாம். now என்ன கேக்குறாங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டைம் t is equal to 560 seconds. பட் நல்லா கொஸ்டின்ல எல்லாம் பாருங்க மினிட் இன்வர்ஷன் இருக்கு, மினிட் இன்வர்ஷன்ல இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், 560 டிவைடட் பை 60 போட்டு செகண்டை நீங்க மினிட்ஸுக்கு மாத்தலாம். மினிட்ஸ் மாத்தலாமா? எஸ், மாத்தியாச்சு. அடுத்தது சிம்பிள், டைரக்டா சால்வ் பண்ணலாம். என்ன வரும், இப்போ என்ன கேக்குறாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்க. ஸோ k is equal to 2.303 divided by t, டைம் என்ன இருக்கு, டைம் t log a0 by at, இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன். 2.303 divided by t என்ன இருக்கு, 560 divided by 60 log a0 ஓட வேல்யூ 100 and at ஓட வேல்யூ 60, that's it. 60 100 உங்களுக்கு 1.66 வரும். the next stop 2.303 560, okay 560 divided by 60 போடும்போது உங்களுக்கு 9.33 வரும். then log 1.66 அதோட வேல்யூ 0.221. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது யூ வில் கெட் 0.0545 மினிட்ஸ். நெக்ஸ்ட் இதை நீங்கள் 5.45 into 10 to the power minus 2 minute inverse போடலாமா? எஸ், தட்ஸ் இட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கு, 5.4. ஸோ லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் விட்டுருங்க, அப்ராக்சிமேஷன் அதெல்லாம் போயிடும். ஓகே, ஸோ க்ளோசர் டு த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, which of the following plots represents the variation of lnk versus 1 by t? நம்ம இதை ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். என்ன வரும், lnk-க்கும் 1 by t-க்கும் இடையில கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்கும், மைனஸ் a by r. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிறதுல ஒரே ஒரு கிராஃப் மட்டும் தான் நெகட்டிவ் ஸ்லோப்ல இருக்கு. தட்ஸ் இட், ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, rate constant of a reaction at 500 Kelvin and 700 Kelvin, வேற temperature, and a rate constant K1 K2. எஸ், இது T1 இது T2 வச்சுக்கலாம், இது K1 அது K2 rate constant போட்டுக்கலாம். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்குறாங்க, என்ன வரும், ஸோ log
K1 divided by, sorry, K2, K1, it's equal to EA by 2.303 or T2 minus T1 divided by T1, T2. Okay. Sorry, log K2 oda value 0.14 divided by K1 oda value 0.04. It's equal to activation energy 2.303. R oda value என்ன? R ங்கிறது gas constant 8.31. Then T2 ங்கிறது 700 minus T1 500 divided by T1, T2 500, 700. Next. Okay, so log 0.04 எடுக்கும் கட் பண்ணும்போது you will get 3.5 கிடைக்கும். log 3.5. சரி, log 3.5 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.544. அப்ப activation energy is equal to 0.5441 multiplied by கீழ இருக்கக்கூடிய denominator இருக்கிறது எல்லாமே மேல போயிடும். 2.303 into 8.31 again 500 into 700 whole divided by என்ன வரும்? 700 minus 500 200. Okay, அவ்வளவுதான். So நீங்க சால்வ் பண்ணும்போது you will get the answer 18200 joule. Okay, the value கிடைக்கும். So the right option is 18200 இங்க இருக்கு. Option A. Option, sorry, 200க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன் இங்க தான் இருக்கு. Option 18200. That's it. Option C is right answer. Okay, option C is right answer. அடுத்த கேள்வி பார்க்கலாம். For a certain reaction rate கொடுத்திருக்காங்க when the initial concentration of A is tripled. Okay, A ஓட concentration என்ன பண்றாங்க? Triple பண்றாங்க. So R1 is equal to K A power 2 B power 1. So R2 னு எடுக்கும்போது என்ன ஆகும்? K A வந்து என்ன பண்றாங்க? Triple பண்றாங்க. So 3 times A ஆக்குறாங்க. B. So அப்ப என்ன வரும்? 3 மேல என்ன இருக்கு? 2 இருக்கனால 9 ஆ மாறும். Okay, so 9 K A2 B. So R2 is equal to 9 times R1. அவ்வளவுதான். So என்ன ஆகுது? உங்களுக்கு ரேட் 9 times increase ஆகுது. Increase by the factor of 9. Option C is right answer. அடுத்த கேள்வி. Given below are two statements. A reaction can have zero activation energy. Yes, it's possible. Okay, faster, zero activation energy, it's okay. The minimum extra amount of energy absorbed by the reactant molecule so that their energy become equal to threshold value is called activation energy. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். மேல இருக்கிறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், கீழே இருக்கிறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிறது என்ன? ரியாக்டன் மாலிகுலுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படக்கூடிய அந்த கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் ரெண்டும் சேரும்போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ, ஸோ மேக்ஸிமம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீட் டோட்டல். ஓகே, ஓவரால் ஒரு ரியாக்டன்ட்டுக்கு ஓவராலா எவ்வளோ எனர்ஜி வேணும் ப்ராடக்டா மாறுறதுக்கு, அதான் நம்ம த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி எப்படி கிடைக்கும்? எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் பிளஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. கொஞ்சம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், பட் மேல ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு பேசுறாங்க, பட் கீழே அது ஏன் அப்படிங்கிற ரீசனை கொடுக்காம இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ட்ரூ பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தி ரேட் லா தட் கரஸ்பாண்டட் ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இருக்கிற எது ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதையும் இதையும் ஓகே, ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் கூட்டினா போதும். 0 + 2 செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தென் இங்கே 1 இங்கே 1, இதுவும் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தென் half 2. ஸோ ஹாஃபையும் 2ஐயும் சேர்த்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 5/2 வரும். நெக்ஸ்ட் மைனஸ் half, தென் minus half plus 3/2. You will get 2/2. That's first option. D is right answer. இதுதான் first order reaction. சிம்பிளா ரேட்லால ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனோட பவர் இருக்குல்ல, அந்த பவர்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணாலே ஓவரால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கிடைச்சிடும். அடுத்தது, for a reaction 3A gives 2B.
average rate of appearance of B is given by delta B by delta T. The correct relation between the average rate of appearance of B and average rate of disappearance of A எப்படி வரும்? ஈஸி தான். இப்போ 3A, that means 1 by 3 delta A by delta T, முன்னாடி ஒரு மைனஸ், equal to 1 by 2 delta B by delta T. ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ரேட்டை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேட்டர்னுக்கு மாற்றோம், ரேட்டுக்கு ரிலேட் பண்ணி எடுக்கிறோம். ஈக்குவல் டு ரேட். இப்போ என்ன கேட்குறாங்க, rate of appearance of B and the average rate of disappearance of A. ஏக்கும் ஓகே, ஏக்கும் பிக்கும் இடையில கூடிய ரிலேஷன்ஷிப். disappearance of A is என்ன வரும், அவங்க கேட்கறது டெல்டா ரேட் ஆஃப் disappearance of A is equal to என்ன வரும், இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 3 அங்கே நியூமரேட்டர் போகும். you will get 3 by 2 delta B by delta T. That's it. இதான் கிடைக்கும். 3 by 2 option B is right answer. Okay. The correct relationship between average rate of, okay, so actually இங்க என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, B delta B by delta T, பட் இங்க எல்லாமே A by delta T தானே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்றது, சிம்பிள், நமக்கு A தான் வேணும். ஸோ இங்க இருக்கக்கூடிய 2-வை நீங்க அங்க நியூமரேட்டருக்கு போட்டு விட்டுறணும். what you will get 2 by 3. எஸ், அவ்வளோதான். delta B by delta T is equal to 2 by 3 delta A by delta T. Option C is right answer. Okay, that's it. அடுத்தது, a given graph is a representation of kinetics of a reaction. The y and x axis for 0 and first order reactions respectively. Okay, கொடுத்திருக்காங்க. என்ன வரும், y x. ஓகே, இப்போ 0th ஆர்டர்னு எடுக்கும்போது எப்போ இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் ஃபார் 0th ஆர்டர். 0th ஆர்டர்ல எடுத்தா கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் ரேட். பிகாஸ் 0th ஆர்டர் ரியாக்ஷன்ல ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேட். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் லைன் கிடைக்கும். இந்த லைன் இந்த கிராஃப் ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க எக்ஸ் வந்து இண்டிபெண்டா இருக்கு. எக்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ஒய்ல என்ன சேஞ்சஸுமே வரல. எக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் ரேட் 0th கரெக்ட். அதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கும்போது எங்க உங்களுக்கு இண்டிபெண்டான ஒரு கிராஃப் கிடைக்கும், தட் இஸ் டி ஹாஃப், கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டி ஹாஃப். ஓகே, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஹாஃப் லைஃப் பீரியட் எப்படி இருக்கும்னா இண்டிபெண்டா இருக்கும். even நீங்க k is equal to 0.693 divided by k னு போட்டிருப்பீங்களா. ஸோ இந்த இடத்துல டி ஹாஃபுக்கும் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனுக்கும் எந்த விதமான கனெக்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ அப்போ இந்த ரெண்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ரேட் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன், தென் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டி ஹாஃப் அண்ட் கான்சன்ட்ரேஷன், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, for a first order reaction A gives product. Initial concentration of A is 0.1 molar, which becomes 0.001 molar after 5 minutes. Time கொடுத்திருக்காங்க. and இது A0, இது AT. rate constant கேக்குறாங்க. rate constant for the reaction in minute inverse. okay, minute inverse. சரி, செக் பண்ணலாமா? rate constant K is equal to 2.303 divided by T log A0 by AT. இதான் ஃபார்முலா. ஸோ 2.303 divided by T, Tங்கிறது டைம், 5 minutes, log A0 ஓட வேல்யூ 0.1, 0.1 divided by AT ஓட வேல்யூ 0.001. ஸோ 0.1 அப்படிங்கிறது என்ன, that is 10 to the power minus 1. 0.001 எடுத்தா 10 to the power minus 3. next 10 to the power minus 1 plus 3, you will get, கட் பண்ணும்போது உங்களுக்கு 10 to the power 2 வரும்.
that's it, 10 to the power 2. So 2.303 divided by 5 log 10 to the power 2 அப்படிங்கிறது it's nothing but 2 தான். Okay, but 2. So இதை நீங்க சால்வ் பண்ணும்போது k ஓட வேல்யூ you will get 0.9212. Option D is right answer. Okay, option D is right. அடுத்து, for a chemical reaction 4A plus 3B gives 6D plus 9D. Rate of formation of C is 6 into 10 to the power minus 2 mole liter inverse, second inverse. Rate of formation C. The rate of disappearance of A is கொடுத்திருக்காங்க. So rate of formation அப்படிங்கிறது என்ன? Rate of formation of C. Cங்கிறது இங்க இருக்கு. D C by dt இதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. 6 into 10 to the power minus 2. இதே மாதிரி rate of disappearance of A dt ஓட வேல்யூ 4 into 10 to the power minus 2. Now rate of reaction and amount of B consumed. Okay, consumed in interval of 10 seconds. இதான் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சலாம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் சியை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறேன். சியை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இட்ஸ் ஈக்குவல் டு 1/6 dC by dt வருமா? That's it. இதுதான். இந்த சியை மட்டும் எடுத்து ரேட்டை நான் கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்? அதோட ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டர்ல தென் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம். ஓகே, ஸோ 1/6 மல்டிப்ளைட் பை 6 into 10 to the power minus 2. 6 கட் ஆகும், 10 to the power minus 2 மட்டும் இருக்கும். அவ்வளோதான். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷனோட வேல்யூ உங்களுக்கு 10 to the power minus 2. ஓகே, ஸோ 1 is done. அடுத்தது என்ன? Respectively. Okay, next the amount of B consumed. So B எவ்வளவு கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க கேட்குற அடுத்த கேள்விக்கான பதில் dB by dt. ஓகே, dB by dt is equal to change in concentration of B. கேட்குறது எவ்வளவு B கன்சியூம் ஆயிருக்கு dB by dt and don't forget இங்க 3 வரும் and இங்க முன்னாடி ஒரு மைனஸ். ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு தட்ஸ் இட். இது ரேட். ஸோ நான் ரேட் கூட ரிலேட் பண்றேன். ஸோ இப்போ பி எடுத்து பியை ரேட் கூட ரிலேட் பண்றேன். ரேட் கூட ரிலேட் பண்ணும்போது ரேட்டோட வேல்யூ 10 to the power minus 2. அந்த வேல்யூ அப்படி போடுறேன். போட்டு எனக்கு டி தான் எனக்கு வேணும். ஐ வாண்ட் டிபி. ஸோ டிபி இதோட வேல்யூ எடுத்தா என்ன வந்துடும்? 10 to the power minus 2 multiplied by 3 then multiplied by dt. இந்த dtயை நம்ம ரைட் லெஃப்ட் சைட் கொண்டு போகணும். dtயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 seconds into 10. அவ்வளோதான். யூ வில் கெட் 30 into 10 to the power minus 2. Option that's it. Option B is right answer. Okay, option B is right answer. இந்த மாதிரி வரும். சரியா? Yeah, fine. Okay, so புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. For reaction A gives B, enthalpy of reaction is minus 4.2. Okay, enthalpy of reaction delta H ஓட வேல்யூ என்ன இருக்கு? மைனஸ்ல இருக்கு. மைனஸ்னா அது என்ன ப்ராசஸ்? தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்ல உங்களுக்கு எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட்டை விட எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட்டை விட எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். எஸ். ஸோ அப்படி பார்த்தா இங்க இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ரியாக்டன்ட்டோட ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். முடிச்சு அதோட முடிச்சலாம். இதே இது எண்டோதெர்மிக் எடுத்தீங்கன்னா ரியாக்டன்ட் எனர்ஜி அண்ட் ப்ராடக்ட் எனர்ஜி ரெண்டுமே ப்ராடக்டோட எனர்ஜி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா. ஓகே, தட்ஸ் இட்.
அடுத்தது the slope of Arrhenius plot of the first order reaction is minus 4 into 10 to the power 3 Kelvin. The value of EA activation energy of the reaction. Simple பாருங்க Arrhenius plotல ln K is equal to ln A minus EA by R and 1 by T. So இதுதான் graph. இதுல slope அப்படிங்கிறது EA by R இவ்வளவுதான். EA by R minus EA by R. இதோட வேல்யூ தான் 5 into 10 to the power 3. இப்போ எனக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி வேணும். என்ன பண்ண மைனஸை கட் பண்ணுங்க. 5 into 10 to the power 3 into R. R ஓட வேல்யூ 8.314. That's it. You will get 41.57. Okay. EA by R. Sorry, actually EA by R. That's it. Option C is right answer. So usually இந்த இடத்துல மைனஸ் வரக்கூடாது. இங்கே மைனஸ் இந்த பிரெட் பக்கம் மைனஸ் கட் ஆயிடும். Right. Okay, 41.57. EA by R. It's a negative slope. அடுத்தது an increase in the concentration of reactant of a reaction leads to change in dash. So இதான் கேள்வி. Option A, heat of reaction. So அடுத்து threshold energy, collision frequency, activation energy. Increase in concentration of reactant. Reaction நீங்க இதுல எந்த reactantோட concentration கூட்டுறதுனால எந்த விஷயம் சேஞ்ச் ஆகும்? ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க தெர்மோடைனமிக்ஸ்ல ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் a state, it's a intensive property ன்னு படிச்சிருப்பீங்க, ரைட்? என்தால்பி. ஸோ என்தால்பி எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னதான் நீங்க ரியாக்டண்டோட அளவு அமௌண்ட்டை கூட்டினாலும் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் மாறாது. இட்ஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் அ ரியாக்ஷன். நெக்ஸ்ட் த்ரெஷோல்ட் எனர்ஜியும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ரியாக்ஷனுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜியும் அதே தான். இங்கே மாறக்கூடியது என்னன்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. நிறைய ரியாக்டன் போட்டிங்கன்னா நிறைய கொலிஷன்ஸ் நடக்கும், கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் the rate constant, okay, rate constant for the first order reaction is 4.606 into 10 to the power minus 3 second inverse. The time required to reduce 2 gram of reactant to 0.2 gram. சரி பார்க்கலாமா? rate constant வேல்யூ கொடுத்திருக்காங்க, k ஓட வேல்யூ இருக்கு, then a naught and a t. okay, formula k, so time தான கேக்குறாங்க, so time t is equal to 0 rate constant 2.303 divided by k. rate constant இருக்கும், rate constant value 4.606 into 10 to the power minus 3. then log initial concentration 2, final concentration 0.2. so இதையும் கட் பண்ணா மேல 10 வரும். that's it. then இதையும் கட் பண்ணா இங்கே உங்களுக்கு 2 வரும். now 1/2 into 10 to the power plus 3. then 1/2ங்கிறது என்ன? 0.5. so 0.5 into 10 to the power 3, it's nothing but 500 seconds. option A is right answer. okay, option A is right answer. அடுத்த கேள்வி, if the rate constant for a first order reaction is k, the time t required for the completion of 99% of a reaction is given by. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 99%. so இங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னா t half. okay, so t half or t90.
T90 percentage is equal to 3.3 T half, right? இதே மாதிரி T99 percentage எடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை 9 இருக்கு? 2 9. ஓகே, ஸோ 2 times T90. சரி, 2 multiplied by T90ங்கிறது என்ன? 3.3 T half. Now 2 multiplied by 3.3 into T half ஓட வேல்யூ 0.6. okay, 0.693. okay, 693 divided by rate constant K. அவ்வளவுதான். So 2 multiplied by 3.3 and 0.693. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4.6 வரும். ஓகே, 4.6 ரவுண்டாக வரும். டிவைட் பை K 4.6. ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து for the chemical reaction, okay, the correct option. எப்பவுமே பாருங்க, இந்த ஈக்குவேஷனை நீங்க ரேட்டுக்கு ரிலேட் பண்ணி எழுதும் போது ரியாக்டன்ட்ல மைனஸ் வரணும் அண்ட் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டர்ல வரணும். தென் நைட்ரஜன் எடுக்கும்போது மைனஸ் dN2 divided by dt, it's equal to hydrogen denominator 1/3 minus dH2 divided by dt, it's equal to ammonia NH3 என்ன வரும்? 1/2 dNH3 divided by dt, right? Now this is gonna, so இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணி பாருங்க. ஹைட்ரஜன் 1/3, ஓகே, NH3 1/3, பட் முன்னாடி மைனஸ் போட்டுட்டாங்க, தப்பு. முன்னாடி மைனஸ் போட்டனால இது தப்பு, ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு மைனஸ் வராது. தென் N2 மைனஸ், ஓகே, தென் இங்க 2 டைம்ஸ் போட்டிருக்காங்க, இது வராது, தப்பு. தென் இங்க 1/2 போட்டிருக்காங்க. NH3, ஓகே, now dN2, ஓகே, கரெக்ட், இது கரெக்டா கொடுத்திருக்காங்க. இதுவும் 1/2 dNH3 dt. ஸோ ஆப்ஷன் C இஸ் ரைட். இங்க டி ஆப்ஷன்ல என்ன தப்புன்னு பாருங்க, ஹைட்ரஜனுக்கு டினாமினேட்டர்ல போடாம நியூமரேட்டர்ல போட்டிருக்காங்க நம்பரை, தப்பு. அடுத்த கேள்வி என்னன்னா, the correct difference between first and second order reaction is that, okay, so நீங்க பாத்தீங்கன்னா the rate of first order reaction does not depends upon the reactant concentration. first order reaction directly proportional to reactant concentration. so அப்போ இந்த பாயிண்ட் தப்பு, இங்க இருக்கல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பா கொடுத்திருக்காங்க, does not கொடுத்திருக்காங்க, தப்பு. then next half life period, T half னு எடுத்தாச்சுன்னா that is directly proportional to initial concentration and 1 power n வரும். ஜீரோத் ஆர்டர் எடுத்தீங்கன்னா T half is directly proportional வரும். அதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கும்போது ஜீரோ, இட்ஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க does not depends. ஸோ இது இந்த பாயிண்ட் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் half life of a second order reaction is depends on n. yes, inversely proportional. செகண்ட் ஆர்டர்னு எடுக்கும்போது என்ன ஆகும்? என்னோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 2னா T half is inversely proportional, இந்த மாதிரி இருக்கும். T half is 1/a0, இந்த மாதிரி இருக்கும். okay, so option B is right answer. அடுத்து, when initial concentration of reactant is doubled, okay, half life period of a zeroth order reaction, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்பதான் சொன்னேன் T half is directly proportional to a0. அப்போ கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆச்சுன்னா இது டபுள் ஆகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா T half என்ன ஆகும்? டபுள் ஆகும், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கனால. ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து, a mechanism of a hypothetical reaction. சரி, ஓகே, ஸோ இங்க ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓவரால் ஆர்டர் கேட்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், ஃபர்ஸ்ட் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பை பாருங்க. ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மைன் ஸ்டெப். அப்போ ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், அண்ட் இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு? y2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் y2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x. பட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் xங்கிறது என்னன்னா, இட்ஸ் அன் இன்டர்மீடியட், நாட் அ ரியாக்டன்ட். அப்போ இந்த ரியாக்டன்ட்டை நீங்க இதில் போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? ஆக்சுவலி இந்த இடத்துல இதுவும் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஓகே, பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். இங்கே ரியாக்ஷன், இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன்.
first reaction is a equilibrium reaction. So equilibrium reaction கனால KEQ equilibrium போடலாம். Concentration of X divided by concentration of X2. Fine. எனக்கு தேவை இதுதான் வேணும். Concentration of X. Concentration of X it's equal to equilibrium constant concentration of X2. Then actually இங்க 2x இருக்கனால இங்க என்ன வரும் 2 வரும். Next என்ன பண்ணலாம் x is equal to k equilibrium constant ஓட பவர்ல ஒரு half then x2 ஓட பவர்ல ஒரு half. Okay பாதி போட்டாச்சு. Then இது அப்படியே 1 இது 2. So 2 on 1. Okay so equation 2 on 1. Two on 1 எடுத்தா என்ன வரும் that's its rate it's equal to rate constant then y2 then x இருக்கிற இடத்துல நீங்க equilibrium constant k eq then x2 power half and that's it constant எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட்டா போட்டுக்கோங்க then y2 ஓட பவர்ல 1 x2 ஓட பவர்ல ஒரு half so ரெண்டு சேரும்போது 1 plus half you will get 1.5. Option C is right answer. Okay. Option C is right answer. அடுத்த கேள்வி first order reaction has a specific reaction rate. Okay so k ஓட value rate constant value கொடுத்திருக்காங்க. How much time will it take for 20 gram of reactant to 5 gram? So okay simple time தான் கேக்குறாங்க. Time t is equal to 2.303 divided by k. k ங்கிறது rate constant எங்க இருக்கு rate constant இங்க இருக்கு 10 to the power minus 2 then log initial concentration 20 divided by final concentration 5 கட் பண்ணா 4 வரும் log 4 ஓட வேல்யூ என்ன வரும் 0.602 right அவ்வளவுதான் 23.03 then log 4 oda value 0.602 that's it multiply பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 138.6 seconds. Option A is right answer. Okay option A is right answer. அடுத்தது the rate of a first order reaction is 0.04 mole liter inverse second inverse at 10 seconds and 0.03 mole liter inverse second inverse. Okay fine 20 seconds. After initial concentration of reaction the half life period. So t half ஓட வேல்யூ தான் கேக்குறாங்க இந்த கேள்வியில t half. So நீங்க இந்த இடத்துல சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா first order reaction இருக்குல்ல அந்த ரிலேஷன்ஷிப். So rate is equal to rate constant then concentration right? So இதே மாதிரி r1 divided by r2 is equal to என்ன பண்ணலாம் a1 divided by a2 போடலாமா yes அவ்வளவுதான் இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா r1 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.04 divided by இங்க என்ன அடுத்தது r2 ஓட வேல்யூ 0.03 அவ்வளவுதான் முடிஞ்சு. So r1 r2 ஓட வேல்யூ இங்க இருக்கு அதை நம்ம a1 a2 or initial concentration final concentration வச்சுக்கலாம் a0 at அப்படின்னு வச்சுக்கலாம் initial concentration and final concentration. So இந்த வேல்யூ அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் half life period first k கண்டுபிடிப்போம். Okay so k rate constant so k is equal to rate constant k is equal to 2.303 divided by time என்ன 20 seconds 20 secondsல இந்த சேஞ்ச் நடந்திருக்கு log initial concentration a0 எங்க இருக்கு இங்க இருக்கு 0.04 divided by 0.03. so இதை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 4/3 okay so 2.303 divided by 2 divided by actually 10 seconds yeah so actually இங்க 20 வராது 20 minus 10 வரும் because இங்க நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணி எழுதுறேன் என்ன ஃபார்முலானா இதான் அந்த ஃபார்முலா k is equal to 2.303
T2 minus T1 log A1 by A2. Okay. So T2 minus T1 எடுக்கும்போது என்ன வரும்? இங்க 10 seconds and இங்க 20 seconds. So 20 minus 10. 20 minus 10, you will get 10 வரும். 10. That's it. 0.2303. Then log 4 oda value 0.601. 602 minus log 3 oda value 0.477. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கேயோட வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா 0.0287 கிடைக்கும். சரி, இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்? T half is equal to first order half life period 0.693 divided by K. Okay, rate constant value போடணும் 693.0287. It's equal to 24.07 seconds. So the closer to the option, option B is right answer. Okay, option B is right. Okay, that's it. அடுத்த கேள்வி. Addition of catalyst during a chemical reaction alter. Catalyst ஆல் alter பண்ண முடிஞ்ச விஷயம் என்ன? Activation energy. Yes, option B is right answer. அடுத்து decomposition of phosphine on tungsten low pressure is first order. காரணம் என்னன்னா இங்க பாருங்க, pressure லோவா இருக்கும்போது surface available இருக்கும். available, so அது first order. அதே இது pressure high-ஆ இருக்கும்போது அந்த high pressureல எல்லா surfaceலையுமே gas molecules occupy ஆயிடும். So surface not available. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது 0th order-ஆ போயிடும். That's it. So surface coverage தான் இங்க முக்கியம். It's directly proportional. Okay, first directly proportional இருக்கும். First order directly proportional surface coverage. Option A is right answer. அடுத்தது the rate constant of the reaction A gives B is 0.6. okay, 0.6 mole. Okay, rate constant oda unit K oda value என்ன 0.6 into 10 to the power minus 3 mole later inverse second inverse. Therefore இதோட யூனிட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது என்ன ரியாக்ஷன்? This is 0th order reaction அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம். சரி, அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? 0th order reactionல ஃபார்முலா KT is equal to A0 minus AT. எனக்கு என்ன வேணும்? B after 20 minutes. Okay, B, okay, A இருக்கு, A B ஆ மாறுது. ஸோ எனக்கு B 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் A கண்டுபிடிக்கிறேன். A 20 நிமிஷத்துக்கு அப்புறம் A எவ்வளோ இருக்கு? AT தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ AT is equal to A0 minus KT. A0 ஓட வேல்யூ 5, okay, 5 molar minus K ஓட வேல்யூ 0.6 into 10 to the power minus 3. Then Tங்கிறது time 20 minutes. Okay, but 20 minutes நீங்க என்ன பண்ணணும்? டைம் Tங்கிறது 20 minutes, அதை செகண்ட்ஸுக்கு மாற்றணும். ஏன் செகண்ட்ஸுக்கு மாற்றணும்னா இங்கே உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் எதில் இருக்குது? செகண்ட் இன்வர்ஸில் இருக்குது. தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணுறோம்? 20 into 60, you will get 120. Oh, sorry, 1200 seconds. 1200. சரி, இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது 5 minus what you will get 720 into 10 to the power minus 3 வரும். That's it, almost 0.5 minus 0.72, 4.28 வரும். ஓகே, அப்போ ஏயோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் 20 minutes. ஓகே,
after 20 minutes A ஓட concentration இங்க இருக்கு. அடுத்து A ஓட concentration after 20 minutes 4.28. இப்போ எனக்கு தேவை என்ன B ஓட concentration என்ன வரும் after 20 minutes it's nothing but எவ்வளவு ப்ராடக்ட் ஆயிருக்கும். சரி, இப்போ இது வந்து ஆஃப்டர் 20 minutes 4.5 இருந்த இடத்துல 4.28 இருக்கு. அப்போ எவ்வளவு அங்கே ப்ராடக்டா மாறி இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். A நாட் மைனஸ் ஏடி போட்டாலே உங்களுக்கு எவ்வளவு பி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். That's it. 5 minus 4.28 you will get 0.72. Okay, option C is right answer. Okay, so இதை இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்த கேள்வி எடுத்துக்கலாம். Activation energy of a reaction can be determined from the slope of என்ன வரும் ln k versus 1 by t. ஸோ இது ரிலேட்டடாக ஆல்ரெடி 2-3 கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ணிட்டோம். ஆப்ஷன் D is right answer. அடுத்தது, when the initial concentration of reactant is doubled in a reaction, its half-life period is not affected. Half-life period நீங்க reactant concentration change பண்ணாலும் half-life affect ஆகலைன்னா அது என்ன reaction? First order reaction. Option C is right answer. Hope இது வரைக்கும் நான் சால்வ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் நம்ம Xylemோடைய Xylem Premier இருக்கிற கிராஷ் கோர்ஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் ஆன் கோயிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ், தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைனில் உங்களுக்கு பேட்சஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம Xylem இந்த பேட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. கீப் இன் யுவர் மைண்ட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். இங்கே பார்க்கக்கூடிய லிஸ்ட்ல நீங்களும் ஃபியூச்சர்ல இருக்கலாம். ஸோ ஸ்டே வித் அஸ். ஓகே, ஸோ யூ வாண்ட் டு நோ ஃபர்தர் டீடைல்ஸ் யூ கேன் கால் திஸ் நம்பர். அவர் டீம் வில் பி தேர் ஃபார் யுவர் help. Okay, so that's it. See you on next class. Take care of yourself.